அதுக்கு என்ன பண்றாங்க, ராஜா வந்துட்டு ராஜாவோட கனவை யாருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறா, ராஜாவோட கனவுக்கு யோசேப்பு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போதான் ராஜா வந்துட்டு அவனை எந்த இடத்துக்குலாம் அதிகாரியா வைக்கிறாருன்னா, அவனுடைய ராஜாக்கு அடுத்த காரியங்கள்லயுமே யாரு அதிகாரியா வைக்கிறது, யோசேப்ப அதிகாரியா வைக்கிறாரு. லைக் இப்போ நம்மளுக்கு மோடி இருக்காரு பார்த்தீங்களா, மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து யாரை வச்சிருக்காங்க, ராஜா வச்சிருக்காங்க. எல்லாம் அவனுக்கு எல்லாமே இப்போ அவனை எது நினைச்சாலும் பண்ண முடியும். யோசேப்பால பண்ண முடியாத காரியமே ஒண்ணுமே இல்லை. ஆனா அது எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்துச்சா, எவ்வளவு நாள் இருக்கு, எத்தனை வருஷம், பல நாட்கள், பல வருஷங்களா இருக்கும். ஏன்னா அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடிமையா விழுந்துட்டாங்க. அடிமையா விட்ட பிறகு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். ஏன்னா அடிமைகளுக்குலாம் வேலைக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டான். சரிங்களா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா ஒரு நிலைமையில அவன் ஏசப்பா என்ன பண்ணாரு, கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஓகேவா, இப்ப நான் உங்களுக்கு அந்த டேஷ் விட்டேன் இல்லையா, யார் அவன் மீட் பண்ணான் ஜெயில, ராஜா என்ன கதை சொன்னாங்க, அதெல்லாம் விட்டோம் இல்லையா, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். நீங்க கரெக்டா கவனிச்சுக்கணும். அதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேவா, ஜெயில போடும் போது யோசேப்பு கூட 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேரு, 2 பேருமே கனவு கண்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 2 பேர் யார் யார் தெரியுமா, ஒருத்தர் வந்து சுயம்பாகி, சரியா, சுயம்பாகி, அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஏசப்பாக்கு வந்துட்டு, அதாவது 2 பேர் இருப்பாங்க இல்லையா ராஜாக்கு, அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்துட்டு சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணுவாங்க. சரியா, யாரு, ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள வந்துட்டு ஒருத்தர் சுயம்பாகி, இன்னொரு வந்து பானபாத்திரக்காரர்.